வணக்கம். என்னையும் மதித்து இந்த ப்ரோக்ராமுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கீங்க. பிபிடி அசோசியேஷன் சார்பாக, எஸ்பிசி அசோசியேஷன் சார்பாக வருக வருகையை வரவேற்கிறேன். இந்த காலத்து பெருங்கத்தா இருக்கக்கூடிய திருநெல்வேலி பகுதியில் மிக அழகாகவும் சூப்பராகவும் இளைஞர்களால் ரோல் மாடலாக பண்ணிட்டு பிசினஸ் பண்ணிக்கூடிய கிரேட் லீடர் டிவி லீடர் பாரவச்சுவர் பாரம்பரிய வச்சுவர் எஸ்பி சிவா சாருக்கு மனமாக அதே திருநெல்வேலி பகுதியில் எங்களுக்கு தந்தையும் தாயுமாக இருந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் எப்படி பண்ணணும் சொல்லி நமக்கு வழிநடத்தி கொண்டக்கூடிய கிரேட் லீடர் டைமண்ட் எஜுகேஷன் லீடர் சத்யசாயி சாருக்கு எனக்கு என் பேரை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நிறைய பேர் என் டீம் உள்ளவங்கலாம் இருக்காங்க. ஆனால் இந்த ஊரில் வந்து நான் கவுன்சிலராக தான் இருந்தோம். நான் நிறைய பேருக்கு வச்சேன். ஆனால் அவங்க வரல, அவங்களுக்கு இந்த குடிப்பே கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதே மாதிரி என்னைய இந்த அளவுக்கு உருவாக்கக்கூடிய நபர் இருக்காங்க அப்படின்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்ச நபர் நான் சொல்லணும். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, அந்த சூரியன் கிராமத்தில் நான் என்ஆர்சிசி வேலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஹெல்த்துக்காக எடுத்தேன். அது வந்து கர்மசன் சார், ஜெய்மான் சார் மேடம், பூத்தாய் மேடம் வந்தாங்க. ஆனால் யாருமே எனக்கு தெரியாது. ஒரு 200 நபர்களுக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. மேடம் சொன்னாங்க பூத்தாய் மேடம் யாருமே தெரியாது, கர்மசன் எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தவங்க மூலமாக அங்கே வந்தாங்க. ஒரு ஹெல்த்து கேம்ப் போடுவோம், ஹெல்த்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி போனாங்க. நான் அதில் ஒரு 200 பேர்த்துல நான் ஒரு 10 நபர் அங்கே கேட்டோம். கேட்கும்போது தான் நான் தனியாக கூப்பிட்டு பூத்தாய் மேடம் கேட்டேன். என் ஹெல்த்துக்காக கேட்டேன். ஹெல்த்து அப்படின்னா கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனைக்கு இந்த தீர்வு இருக்கான்னு கேட்டேன். அவங்க அழகாக சொன்னாங்க, இங்கே வந்து அழகான உணவு முறையிலே நமக்கு வந்து மெடிசன் இருக்கு, நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சொன்னாங்க. அப்படி எடுக்கும்போது நான் வந்து நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு போனாங்க. 3 நாள் வேலையை தேக்கி முடிச்சுட்டு அங்கே போயிட்டாங்க. அதே மாதிரி 2 நாள் கழிச்சு நான் என்ஆர்சிசியில் சம்பளம் வாங்கினேன். நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கரெக்டாக வந்தாங்க. யாருங்களா தெய்வான மேடமும் கர்ப்பசாமி சாரும் வந்து இதே ஒரு நூலகத்தில் சம்பளம் போட்டாங்க. 1400 ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்கினேன். தெருவில் வச்சு வாங்கும்போது தான் அவங்க என்னையா மறுபடியும் ஃபாலோ பண்ணேன். என் வீடு தெரியாது, என் வீடு அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்து அவங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து, இது வந்து நீங்கள் எம்மாத்திரி எடுத்து வாங்கிருக்கீங்க, உங்கள் ஐடியில் பேர் அட்ரஸ் கொடுத்து நீ பதிவு பண்ணி வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டில் பொருள் கிடைக்கும் சொன்னாங்க. அப்பவுமே நான் யாருக்குமே கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரும் தடையே சொல்ல மாட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. அப்படி உள்ள ஒரு தகவலை எனக்கு அமைச்சிருக்காங்க. அவங்களும் நல்ல வந்து அப்புறமான வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு வரும்போது நான் பேர் அட்ரஸ் பதிவு பண்ணி வாங்கினேன். அப்புறம் நிறைய நல்ல ரிசல்ட். எங்கள் வீட்டுக்காரங்க சுகர் பேஷண்ட்றவங்க, அவங்க ஏவி மேலே தான் நான் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருந்தோம். மாதம் ஒரு 1500 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருக்கும் போது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவங்க இந்த வயசுலேயே இப்படி மாத்திரை சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது வந்து இல்லை. இப்போ அது நினச்சா எனக்கு உடம்பு வந்து அந்த பிரச்சனையிலே நாங்கள் ரொம்ப நான் மனசு உடஞ்சு நான் இல்லை. அந்த உடஞ்சு நம்ம இந்த கடவுளுக்கே கொடுக்க முடியாத இந்த வாய்ப்படை கடவுள் கொடுத்துருக்காங்க. அதனாலே அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாத சுகர் பிரஷர் எல்லாம் இருந்துச்சு. நான் ஆயுர்வேதத்துக்கு தான் நான் எழுதி இருந்தேன். நான் டிவி பார்த்தோம்னா படம் நாளும் பார்க்க மாட்டேன். அவ்வளோ ஆயுத பொருளை பற்றி நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது நல்ல ஒரு கடவுளாக பார்த்து இந்த பொருளை எனக்கு கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர்கள் சொந்தவங்கலாம் பயப்பட்டாங்க. நிறையா செலுத்தி கொடுத்து ரொம்ப ஆய்க்கிறாங்க பிள்ளையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வந்து இந்த கம்பெனியில் வீடு சொல்ற நம்பிக்கையில தான் அந்த பொருளை அவங்க கொடுத்தேன். கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்னா நம்ம உயிரை பாதுகாக்கக்கூடிய பொருள் தான் நம்ம கையில் கிடைச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இப்போ வந்து ரேட் அதிகம் அப்படின்ற ரேட்னா நான் அதிகம் சொல்லியிருக்கேன். நாங்களே ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 பொருள் நான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி யூஸ் பண்ணனால தான் நான் இப்போ பொருள் நான் பார்க்க முடியும். நான் ஒரு விவசாயம் பண்ண முடியாது. மாதிரி விவசாயம் பண்ணால் என்ன மேலே வேலை யாரும் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு வேலைனாலே நான் ஒத்தையிலே எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆரம்பிச்சேன். கூட்டு குடும்பமாக இருந்தோம். அதே மாதிரி நம்ம பிரிஞ்சு வந்தால் பிறகு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த வாய்ப்பு கிடைச்சது எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். அப்படியும் இருந்து இந்த பிசினஸை நானும் செவிக்கணும். இந்த நாட்டில் வந்து நம்ம
பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தவங்க கூடாது, பிறந்தோம் வாழ்ந்தோம் சாதிச்சவங்க ஒரு அது என்ன வந்து நம்ம வந்து படிச்சவங்களுக்கு தான் ஒரு சாதனை பண்ண முடியும். அந்த படிக்காத நம்மளுக்கு வந்து சாதனை கிடைக்காது. முயற்சி இந்த பிசினஸ்ல வந்து முயற்சி பயிற்சி விடாமுயற்சி எடுத்தா மட்டும்தான் இதை தெரிவிக்க முடியும். அப்படின்ற தன்னிலை எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு வந்து கூத்தாடி மனம் வாய்ப்பு அவங்க கொடுத்தாங்க. வாய்ப்பு கொடுத்தாலும் இந்த அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே கூத்தாடி மனம் தேவை. படிச்சது 5ஆம் கிளாஸ் தான். 5ஆம் கிளாஸ்னாலும் இப்போ வந்து எந்த படிப்புமே எந்த ஒரு வேலையுமே அதை வந்து மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். படிப்பை வந்து நம்ம ஒரு 5ஆம் கிளாஸ் படித்தோம். ஆனால் நான் படிப்பு வரலன்னு சொல்லியா எங்க ஐயா வந்து நான் வந்து ஐயான்னு சொல்லுவாங்க அப்பாவை. அது மாதிரி அங்கே சொன்னாங்க படிப்பு வரல அப்படின்னா நான் படிப்பு வரலப்பா அப்படின்னேன். படிப்புலாம் 15 கிளாஸ் போனாங்க. 15 14 வயசு நீ மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. சொந்த மாமாவும் தாய்மாமா தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தை மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. நான் சொல்றதுக்கு எந்த ஒரு மதிப்பு பண்ண மாட்டாங்க. எங்களோட சண்டைகள் போட்ட நாள் நான் கிடையாது. அவ்வளவு ஒற்றுமையை நாங்க என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்க்க முடியாது நம்ம கணவர். அது மாதிரி இந்த பிசினஸ்ல நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நிறைய பொருள் எல்லாம் இருந்தா பொருளை மட்டும் யூஸ் பண்ணிட்டு வீட்டு இருக்கு சொன்னாங்க. ஆனா நானே இருக்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு வாழ்க்கைத்தால் இந்த ஒரு சிஸ்டம் எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து ஒருத்தவங்க வாழ வச்சா மட்டும்தான் நீ வாழ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிஸ்டம் இருந்தது. அந்த சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வெளித்துறையில சம்பாத்தி எப்படினாலும் சமைக்கலாம், எவ்வளவோ எப்படினாலும் சமைக்கலாம் அப்படின்னு வந்து கேட்க முடியாது. எப்படின்னா லைஃபுக்காக எனக்கு 2 பசங்க, அந்த 2 பசங்களுக்காக என்னால என்ன முடியுமோ எவ்வளவு டீம்ல நம்ம என்னால முடியுமோ அப்ப அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என் பையனும் இந்த பிசினஸ்ல வந்தாங்க. நான் எதிர்பார்த்துருக்கேன். அவங்க கொஞ்சம் புரியல. அது வந்து அவங்க புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பிசினஸ்ல எவ்வளவு சப்போர்ட் பண்ணி வந்தாங்க. அவங்களுக்காக இந்த பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நேர போட்டு உள்ள பிசினஸ் கிடையாது. வந்து எனக்கு வந்து எதிர்பார்த்து தெரியாது. எதிர்பார்த்து தெரியாது. எனக்கு வந்து அம்மா அப்பா என் பெற்றாங்க வளர்த்தாங்க சுடிச்சு கொடுத்தாங்க. ஆனா படிப்பையும் அறிவையும் எனக்கு வளர்த்து கொடுத்தது உதயம் மட்டும். அவங்க என்ன நினைப்பாங்க எனக்கு தெரியாது. ஆனா அவங்கள வந்து 7 தலைமுறை வந்தாலும் அவங்கள நான் மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு படியாத மகளை இந்த அளவுக்கு உருவாக்கி உள்ள பிளான் இந்த பிளானை எடுக்க வச்ச பிசினஸ் மைடல் பிசினஸ். அதே மாதிரி இந்த வாய்ப்பை வந்து அவங்க எனக்கு சரியான முறையில கற்றுக் கொடுத்தாங்க. யாருமே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இந்த குறையில இந்த வெளியூர்ல உலகத்துல யாரும் நல்லா இருக்கு யாருமே சொந்தவங்க இருக்காது. அப்படி உள்ள நேரத்துல கூட அவங்க முகம் தெரியாத மகள் அந்த முகம் தெரியாத நாவகம் சொல்லி நான் உருவாக்குவேன். உனக்கு படிக்க ஒரு தடை கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி சின்ன பிள்ளை சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்து இப்படி பேசணும், இப்படி வைக்கணும், இப்படி எடுக்கணும், பிளான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உருவாக்கி விட்டுட்டாங்க. அப்படின்னா இந்த ஒரு மாலை மரியாதை எல்லாமே அவங்களுக்கு தான் முடியாது. அதே மாதிரி இந்த பிசினஸ்ல நீங்க வெளியில போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய தடைகள் வந்தாலும் ஒன்னால முடியும் சொல்லுவாங்க. வீட்டுக்காரங்க ஒன்னால என்ன முடியும் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால முடியும் அப்படின்னு சொன்னா சோர்ந்துவா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பாலிசி. ஆனா உள்ள முடியாது. உனக்கு டீம் இருக்க வரும்போது நீ என்னத்த பையன் போட போற, நீ என்னத்த டீம் உருவாக்க போற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரி வந்து எனக்கு வந்து ஆழம் வச்சுருவாங்க. பழைய எதுக்கு சொன்னாங்க வெளிப்பூர் பண்ணாங்க. எல்லாத்தையும் சாப்பாடு கொஞ்சம் ரொம்ப வேணும் காலையை வச்சு ரொம்ப தொடர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா மேடம் சொன்னாங்க நீ எடுக்க வேணாம் அப்படின்னு நான் கற்றுக் கொடுக்க வேணாம் சொன்னாங்க. பைக்கு எடுத்து அதை நான் ஒரே நாள் கொடுத்தாங்க. பழைய கொடுத்தாங்க. நீ எத்தனை சேர்ந்து எடுத்தாலும் நீ பழங்க நான் அப்படியே போட்டி பழகி உங்களால முடியும் அப்படின்னு தன்மையை கொடுத்து இப்போ பைக்கிலேயே ஓட்ட தெரியாத நபரு இப்போ வந்து கோயில்பட்டி என்ன தூத்துக்குடி என்ன பைக்கில போகக்கூடிய நபர் நகரம் உருவாக்க அந்த முடியாது. படிப்பு இல்லை என்னால முடியாது வைக்காத யாருமே நினைக்க வேண்டாம். இது வந்து பிசினஸ் தான் பார்க்கணும்னா கிடையாது. இப்போ வந்து நோய்கள் வந்து அப்படி ஒரு நோய்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இது வந்து உயிரை காக்கக்கூடிய ஒரு பொருள். இதை வந்து நல்லா யார் பயன்படுத்த வீட்டு தேவை பொருள் வந்து நிறைய வந்துச்சு. வீட்டுக்கு வந்துச்சு விவசாயத்துக்கு வந்து நிறைய பொருள் வந்துச்சு. வீட்டுக்கு தேவைக்கு வாங்கி யூஸ் பண்ணி அது மூலமா நீங்க வருமானம் தந்தக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைச்சிச்சு. யாரும் சரியான முறையில நீங்க பயன்படுத்தீங்களோ உங்க வாழ்க்கை ஐஸ்வர்யமான வாழ்க்கை வெள்ளலாம் சொல்லி எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு அனைத்து டாப் லீடர்ஸ்க்கும் நன்றி.